மாம்பழத்தை விட 6 மடங்கு சுகர். இந்த ஜூஸ் வேண்டாம் மக்களே. சோடா உள்ளிட்ட சர்க்கரை இனிப்பு பானங்கள் எடை அதிகரிப்பு, கல்லீரலில் கொழுப்பு மற்றும் நீரிழிவு போன்ற உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இதை பற்றி விவரமாக கூறுகிறார் மருத்துவர் சிவராமன். சோடா ஒரு நபரின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஏனெனில் அதில் நிறைய சர்க்கரை உள்ளது. அதிகப்படியான சோடாவை உட்கொள்வது எடை அதிகரிப்பு, நீரிழிவு நோய் மற்றும் இருதய நோய்களுக்கு வழிவகுக்கும். சோடாவிற்கு ஆரோக்கியமான மாற்றுக்களை தேர்ந்தெடுப்பது சிறந்தது. திட உணவில் இருந்து அதே அளவு கலோரிகளை உட்கொள்வது போல் சோடா ஒரு நபரை முழுதாக உணர வைக்காது. சிலர் அதிக கலோரி கொண்ட பானத்தை உட்கொண்டாலும் தொடர்ந்து சாப்பிடலாம். கூடுதலாக இனிப்பு சுவை கொண்ட பானங்கள் அதிக கலோரி உள்ள மற்ற உணவுகளுக்கான பசியை அதிகரிக்கலாம். இதேபோல் குப்பை உணவுகளை உட்கொள்ளாமல் நம் ஊரின் பாரம்பரிய பழங்கள் சிலவற்றை உட்கொண்டாலே உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். கொய்யா விட்டமின்கள், நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் அதிகம் உள்ள ஓவல் வடிவ பழம். கொய்யா இரத்த சர்க்கரையை குறைக்க உதவுகிறது, செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. மாம்பழம் கார்போஹைட்ரேட், சர்க்கரை, நார்ச்சத்து, விட்டமின்கள், இரும்பு, கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் நிறைந்த இந்தியாவின் தேசிய பழம். மாம்பழத்தில் ஆக்சிஜனேற்ற பண்புகளும் உள்ளன. திராட்சை இரும்பு மற்றும் விட்டமின் B6 நிறைந்த பழம். மேலும் மெக்னீசியம், கால்சியம், துத்தநாகம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றை வழங்குகிறது. பப்பாளி பொட்டாசியம், விட்டமின் A, நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சத்தான பழம். பப்பாளி செரிமானத்திற்கு உதவுவதோடு ஆற்றலையும் அளிக்கும். வாழைப்பழம் இதய ஆரோக்கியம், தசை செயல்பாடு மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கியமான இந்தியாவில் ஒரு பொதுவான பழம். வாழை மரத்தின் தண்டும் சத்து நிறைந்தது மற்றும் பல நோய்களை தடுக்கும். நம் நடைமுறை வாழ்க்கையில் வேகமாக ஓடுகிறோம். ஆனால் அதற்காக துரித உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நம் நாட்டின் பாரம்பரிய உணவுகளில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று கூறுகிறார் மருத்துவர் சிவராமன்.